விளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து ஹாப்பியாக எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. எந்த ஃபங்க்ஷன் கிளம்புறோன்னா என்னோட பெரியம்மாவோட பேர பேரப்பிள்ளை, ஆமாம் அந்த முறை தான் வரும். ஸோ அவங்களோட மேரேஜுக்கு கிளம்பியிருக்கோம். நான் சின்ன வயசில் பார்த்தது அந்த பொண்ணை. கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் பெருசானதுக்கப்புறம் வந்து அடிக்கடி பார்த்ததில்ல. ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் வந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ மேரேஜ் வந்து செமையாக இருந்தது, நல்லா கிராண்டாக முடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்துட்டு ஹாப்பியாக வந்தாச்சு. சாரீ வந்து ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் கொஞ்சம் கசங்கி இருந்தது. ஏன்னா வந்து இது வந்து ஏற்கனவே ஒரு டைம் வந்து நான் கட்டியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அயர்ன் பண்ணல. லைட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு ப்ளீட் பண்ணி எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இந்த சாரீ நான் ஏற்கனவே காமிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, நான் இன்னொரு டைம் காமிக்கிறேன் அடுத்த விழாவில். அப்புறம் பார்த்திங்கன்னா செடியை வந்து இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்றா மாற்றி வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு 2 மொட்டு அழகாக பூத்திருந்தது. அந்த க்ரீன் கலரில் இருக்கிற மொட்டு வந்து வெடித்து அது வந்து கலராக தெரியும் வெளியில். அந்த மாதிரி தான் பூக்கும். காலையில் பார்த்தா இப்படி தான் இருக்கும், மொட்டாட்ட அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு ஆரஞ்சு ஒரு ரோஸ் பூ பூத்திருந்தது. ஸோ கீரையை வந்து நான் எடுத்து வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த கீரை பாட்டுக்கு பதிலாக ஏதாவது ஒன்று வைக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காரில் கிளம்பியாச்சு. ஸோ ரொம்ப வேகமாக கிளம்புன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஸ்வெட் ஆரம்பிச்சிருச்சு. போகிறதுக்குள்ளேயே நல்லா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து நம்ம காரில் தானே வரோம். ஸோ கொஞ்சம் ஏசி போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேர்வை நின்றுச்சு. சன்னுக்கு வந்து ஒரு வாழைப்பழம் மட்டும் கொடுத்துட்டு அவரை கிளப்பி விட்டாச்சு. பூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு, ஆனால் அவன் சாப்பிடல, நானும் சாப்பிடல, ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட்ருந்தாங்க. சரி நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கூகுள் மேப் பார்த்து தான் நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். அதாவது வழி தெரியாமல் அதில் தான் போய் பார்த்துக்கிட்டே போனோம். ஸோ ரூட்டு காமிச்சிட்டே வந்தார் என் சன்னு. அதேபடி தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு, ரூட்லாம் கொஞ்சம் மாறி வர மாதிரி இருந்துச்சு. எப்படியோ சேஃபாக வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட ரிலேஷன் தான். என்னோடய மாமா பையன், அவங்க ஒய்ஃபு, இதெல்லாம் எங்களோட மாமா பெரியப்பா முறை வருது. 2 மாமா, அப்புறம் வந்து பெரியப்பா உட்காந்துருந்தாங்க. ஸோ போனோன்னே போய் சாப்பிட சொன்னாங்களா, அதனால் வந்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கும் சன்னுக்கும் கொஞ்சம் பசி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சாப்பிட்டோம். சன் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாரு. கேசரி மட்டும் வாங்கி சாப்பிட்டாரு. கேசரி நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. நல்லா இருந்தது, சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு. ஸோ பாருங்கள், நான் கிளம்புன மாதிரியே இல்லை. எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. என்னென்னா அந்த அவசரத்தில் கிளம்புனாலும் என்னமோ தெரில, ஸ்வெட்டிங் ரொம்ப வந்து அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் களைஞ்சிருச்சு. ஸோ அதை விட்டுட்டேன். அப்புறம் அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து மாமா பசங்க, மாமா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு சில பேர் வரல, மீதி பேர்லாம் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்டலாம் ஹாப்பியாக பேசிட்டு, அப்புறம் இது வந்து பெரிய அத்தை உட்காந்துருக்காங்கல்ல, பூ வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னோடய பெரிய அத்தை. அதாவது ரெட் கலர் சாரீ கட்டியிருக்காங்கல்ல, அவங்க என்னோடய பெரிய அத்தை. இவங்க எல்லாத்தையும் பார்த்தது வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நம்ம ரிலேஷனை வந்து என்றைக்கோ ஒரு நாள் தானே பார்க்குறோம். அப்போ வந்து பார்க்குறப்ப வந்து ஏதாவது நல்லாயிருக்கும், பார்த்து பேசுகிறது அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ மாப்பிள்ளை பொண்ணு வந்துட்டாங்க, ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது. எல்லா ஃபங்க்ஷனில் வந்து கல்யாணம் வந்து மண்டபத்தில் இதில் வச்சுருந்தாங்க, கோவிலில் வச்சுருந்தாங்க. கோவிலேருந்து இங்கே வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் வந்து ஸ்டேஜ் ஆட்ட வச்சு நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சைடு வந்து இது வந்து என்ன ஊருனா ஏரல், இந்த ஊர் பேர். ஸோ குளம், அப்புறம் வாய்க்கால் இதெல்லாம் நிறையா இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. பார்க்க அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு. நான் சின்ன வயசில் என் பெரியம்மா வீட்டுக்கு வரப்போ வந்து எங்கள் அண்ணிலாம் நல்லா கவனிச்சுக்குவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வாய்க்காலெல்லாம் போய் குளிப்போம், ஜாலியாக இருக்கும். சின்ன வயசில் அடிக்கடி வந்திருக்கோம். அம்மா வந்து இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க லீவ் விட்டுச்சுனாவே. ஸோ இது வந்து என்னோடய அப்பா, தண்ணி குடிக்கிறாங்கல்ல, அவங்க தான் என்னோடய அப்பா. ஸோ இந்த மாதிரி நிறைய செய்வோம், சேட்டையெல்லாம் பண்ணுவோம். இந்த ஊருக்கு வந்து நாங்கள் வந்து நிறையா நாள் இருந்திருக்கோம். இந்த வீட்டை பார்க்குறப்பமே வந்து எனக்கு வந்து பழைய ஞாபகம் தான் வந்துச்சு.
மாடெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து பால்லாம் கறந்த உடனே குடிப்போம். அது அப்படியே திக்காக குடிக்கிறது அது. அப்புறம் கோழி முட்டை போடும், அதெல்லாம் எடுத்து எனக்கெல்லாம் முட்டை தோசைலாம் போட்டு தருவாங்க எங்கள் அண்ணி. பெரியம்மா வந்து மீன் குழம்புலாம் வைப்பாங்க. அப்போ வந்து பூனை இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும். அப்போ வந்து முத்துச்செல்வி கூடலாம் நாங்கள் வந்து சின்ன வயசில் விளாடுவோம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். எனக்கு நினச்சி பார்க்குறப்பயுமே ஹாப்பியாக இருக்குது. சில விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்குது, சில எழுது ஞாபகம் இல்லை. ஸோ இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இங்கே ஏதோ ஒரு கார் நின்றுருந்தது. ஸோ அதில் நின்று சரி நம்ம சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ சன்னியும் வச்சு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்தது. ஸோ கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. உட்காந்தே நம்ம வந்து என்ன தான் வந்து கார்லேயே போனாலும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டயர்னஸ் வந்து எனக்கு வந்து எங்கே போனாலுமே வந்து போயிட்டு வரப்போ வந்து டயர்னஸ் வந்து எங்கேருந்து தான் வருமோ தெரியல, கொஞ்சம் டயர்னஸாகவே இருப்பேன். அதுக்கப்புறம் பிரிஸ்க் ஆகிட்டேன். ஸோ ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தூங்கி எந்திரிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன். அப்புறம் எந்திரிச்சாச்சு. ஸோ எந்திரிச்ச உடனே வந்து சன் வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்காக வெளியில் உட்காந்துருந்தார். ஸோ அது அவர் கூட போய் கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்துருந்தேன். வெளியில் மோஸ்ட்லி அந்தளவுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து வீட்டில் இருக்க ஒர்க்கை கரெக்டாக செய்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். சில டைம் வந்து வெளியில் வந்து எப்பயாவது உட்காருறது, அவ்வளோதான். யார்கிட்டையாவது பேசுகிறது, அவ்வளோதான் இருக்கும் டைமு. ஸோ மீதி வந்து எனக்கு வந்து பிஸியாகவே போகிற மாதிரி இருக்கும். இந்த சலாட்டை போட்டுனா எப்படி இருக்கும்? மின்னுமோ? ஸோ காலையிலே வந்து நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மரம்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நிறைய மரம் இருக்கும். எல்லாம் வந்து பெரிய பெரிய மரமாக இருக்கும். நல்லா காற்றடிக்கும். ரொம்ப வெயில் தெரியாது நம்மளுக்கு. அந்தளவுக்கு வந்து வெயில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ காற்று நல்லா வரும், நல்லாயிருக்கும். எனக்கு இந்த இது வந்து நாங்கள் இருந்த பழைய வீட்டில் இருந்தப்பவும் காற்று நல்லா அடிக்கும், மரம்லாம் இருக்கும். ஸோ இங்கேயும் நல்லாயிருக்கும். ஸோ சன் வந்து ஓட்டி காமிக்கிறாரு. என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா ஸ்டிக்கர் இருக்குது, கிளிட்ரிங் ஸ்டிக்கரு செலோ டேப் இருக்கும். அதை வந்து சைக்கிளில் வந்து டயர் சைடில் வந்து ஒட்டிகிட்டு இருந்தார். ஸோ நம்ம வந்து சைக்கிள் ஓட்டுறப்ப பார்த்திங்கன்னா ஜிகுன்னு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தார். க்ரியேட்டிவாக யோசித்து பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா இவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிக்கிறானே, நம்மளுக்கு கூட இந்த மாதிரிலாம் தோணுது இல்லையே அப்படின்னு நினச்சேன். ஸோ சன்னை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் நேரம் அவர் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், நல்லா அந்த இது கிளிட்டராட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளாண்டு முடிச்சுட்டு நீ கொஞ்ச நேரம் விளாட்றா அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் சமையல் பண்ண வந்துட்டேன். மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கீரை வந்து எடுத்து கொஞ்சோண்டு வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து துணியெல்லாம் போட்டிருந்தேன். ஒரு 2-3 டேஸ் வந்து துணியை அலசவே இல்லை. ஸோ அதனால் வந்து சேர்த்து வச்சு தான் போடுவேன் நான் இப்பயும். ஸோ சேர்த்து வச்சு போட்டுட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சைட் பார்த்திங்கன்னா சாதம் வெந்து முடிச்சிருச்சு. ஸோ வடிக்கணும். இது காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியிருந்தேன், சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ காலிஃப்ளவர் பொரியல் வந்து ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம், தக்காளி, கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான மசால் பொடியெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா இதெல்லாம் போட்டு
கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டோன்னா அது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுருண்டு வந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறையா ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் இறக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் இது வந்து செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சாம்பார் வந்து நான் எப்பயுமே வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணிடுவேன் தவறாமல். மீதி டேஸ் வந்து மாற்றி மாற்றி பண்ணுறது மற்ற குழம்பெல்லாம் வச்சு. ஸோ சாம்பார் வந்து பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. முள்ளங்கி அப்புறம் வந்து முருங்கைக்காய் போட்டு சமையல் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 பூ பூத்திருந்தது. ஸோ இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். பை, டேக் கேர்.